பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இக்கால வேளையிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார், என்ன வார்த்தை நிமித்தமாய் நம்மோடு பேசுகிறார் என்று பார்ப்போம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கைகளில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிறார். அவருடைய கைகளிலே நம் களிமண்ணாக காணப்படுகிறோம். எப்படி களிமண்ணாக காணப்படுகிறோம் என்றால், அவர் மண்ணை எடுத்து பிசைந்து உருவாக்கி அதற்குள்ளே தன்னுடைய சுவாசத்தை ஊதினதினாலே அந்த களிமண்ணுக்கு ஜீவன் வந்துவிட்டது. அதுதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என் கைகளிலே நீங்கள் களிமண்ணாய் காணப்படுகிறீர்கள். அப்படியாய் இருக்கும் பொழுது நமக்கு நாம் சொந்தமல்ல, கிறிஸ்துவே நமக்குள் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஆத்துமாவும் சரீரம் சொந்தமானது என்று வசனம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆகையாலே நாம் எதை செய்தாலும் என்ன பேசினாலும் கர்த்தருக்கு பிரியமானவைகளாய் இருக்குமா? கர்த்தர் இதை விரும்புவாரா? கர்த்தர் இதை செயல்படுத்த நமக்கு அனுமதிப்பாரா? இந்த வார்த்தைகளை பேச கர்த்தர் நமக்கு உத்தரவு கொடுப்பாரா என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். நிதானித்து யோசித்து நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய நாவின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பயபக்திக்குரிய வார்த்தைகளாக நாம் பேச வேண்டும், செயல்பட வேண்டும். நமக்கு காணுகின்றதான மக்கள் இழிவானவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை எப்படியாகிலும் பேசிவிடலாம். நம்முடைய வசதி வாய்ப்பு அதிகமாயிருக்கிறது. ஆகையாலே அவர்கள் நம் பார்வையிலே கீழ்த்தனமானவர்கள் தானே என்று நினைத்து தூஷணமான வார்த்தைகளை, அவர்கள் இருதயம் வேதனைப்படுத்துகிறதான செயல்பாடுகளை நாம் செய்யக்கூடாதபடி ஜாக்கிரதையாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற நோக்கத்தோடு சிந்தையோடு நாம் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். அதனால் தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ களிமண் மகனே மகளே, என் கரங்களில் உள்ள களிமண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் சிந்தை உள்ளவராய் இருக்கிறேன், உன்மீது நோக்கம் உள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம் நிதானித்து, ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே நான் களிமண்ணாய், உம்முடைய கரங்களிலே நான் ஒரு களிமண்ணாய் இருக்கிறபடியினாலே என்னுடைய வாழ்க்கை பயணம் உமக்கு பிரியமானதாய் காணப்படட்டும். உமக்கு சித்தமானபடி நான் வாழ்ந்திட எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க என்று அவரிடத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். இந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். நமக்கு சரீர பலவீனங்கள், மரண படுக்கையில் இருக்கும் வியாதியின் பிணிகள் நம்மை நெருங்கினாலும் கூட இம்மட்டும் ஜீவனை கொடுத்த தேவனை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம், நன்றியோடு கூட துதிப்போம். ஆண்டவரே இயேசுப்பா, இந்த சூழ்நிலையிலும் கூட உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறபடியினாலே, வல்லமையினாலே நீர் என்னை நடத்துகிறபடியினாலே உமக்கு கொடான கோடி கோடி நன்றி என்று அவருக்கு நாம் நன்றி பலி செலுத்திடுவோம். நன்றி பலி செலுத்துகிறதை கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய வல்லமுள்ள கரம், அவர் மகிமையுள்ள கரம் அவர்களை தாங்கும்படியாக, என் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நான் சிந்தை கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். சரி, அதன்படி நாம் நடக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து அருள்வாராக.
இன்மட்டும் ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்வாராக. அவருடைய கரங்களிலே நாம் அனைவரும் களிமண்ணாய் காணப்படுகிறதனாலே அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்திட நாம் அவருடைய சிந்தையிலே நிலைத்திருப்போம். உங்களுக்கு தீர்க்க ஆயுசு நாளை கூட்டி கொடுத்த தேவனை நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரித்து கடந்து வாங்க என்று கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். அவருடைய அன்பிலேயே நாம் நிலைத்திருப்போம். அவர் மகிமையிலேயே நாம் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.